கழுத்தில் நமக்கு அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைவு ஒன்று எக்ஸஸாக போயிருக்கும், அப்படி இல்லைன்னா இல்லாமல் போயிருங்க. அதாவது லாஸ் ஆஃப் லோடசிஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரா லோடசிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இயற்கையாக வந்த அந்த வளைவு இல்லாமல் போகிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பேசிக் மொபிலிட்டி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்த நம்ம வீக்னஸாகவோ இல்லை டைட்னஸாகவோ வைக்காமல் ஸ்ட்ரென்தனிங்காக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை பண்ணணும். அப்படி ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம தலையோட வெயிட்டு அந்த இடம் வந்துட்டு ரிசீவ் பண்ணி டைல்யூட் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க் பண்ணிடுங்க. அப்படி அதை டைல்யூட் பண்ணல அப்படின்னா தான் அந்த இடத்துல ப்ரெஷர் மவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வளைவு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக் ரீசனே என்ன அப்படின்னா, தலையோட வெயிட்டை கழுத்து ரிசீவ் பண்ணி டைல்யூட் பண்ணிடணும். அதை ரிசீவ் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணக்கூடாது. அதுக்குண்டான ஒரு குஷனிங், ஒரு சஸ்பென்ஷன் தான் கழுத்து பகுதி. அதனால தான் அந்த வளைவு இருக்குது. பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் லோடோசிஸ், எக்ஸ்ட்ரா லோடோசிஸ், அந்த இடத்துல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணுறதை நம்ம ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெசிஃபிக் யோகா பயிற்சியை நம்ம எடுத்து பண்ணும்போது அதை நம்ம கிரானிக் டிசீஸாக மாற்றுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம்.